எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கண்டாந்த நட்சத்திரமும் ஆயுள் பாதிப்பும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆயுளை பற்றி தான் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ கண்டாந்த நட்சத்திரம்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது கண்டாந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ராசி கட்டத்தினுடைய முதல் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். ராசி கட்டத்தினுடைய கடைசி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே 3 ரவுண்டாக வருது. அப்போ 9 × 3 27 நட்சத்திரங்கள் வருது. அப்போ முதல் ரவுண்டில் எப்படி வரும் அப்படின்னா, கேதுலேருந்து ஆரம்பித்து புதனில் முடியும். திரும்ப அடுத்த ரவுண்டில் கேதுலேருந்து ஆரம்பித்து புதன் நட்சத்திரத்தில் முடியும். அடுத்து 3வது ரவுண்டில் கேது நட்சத்திரத்தில் ஆரம்பித்து புதன் நட்சத்திரத்தில் முடியும். இதை தான் நம்ம மேசராசி மண்டலம், சிம்ம ராசி மண்டலம், தனுசு ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லி 3 விதமாக நம்ம பிரிக்கிறோம். மேச மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மேசத்தில் ஆரம்பித்து கடகம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேச மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேது நட்சத்திரத்தில் ஆரம்பித்து புதன் நட்சத்திரத்தில் முடியும். 2வது ரவுண்ட்லேயும் கேது நட்சத்திரத்தில் ஆரம்பித்து புதன் நட்சத்திரத்தில் முடியும். 3வது ரவுண்ட்லேயும் கேது நட்சத்திரத்தில் ஆரம்பித்து புதன் நட்சத்திரத்தில் முடியும். கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னா கண்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பேர். கண்டாந்திர நட்சத்திரம் அது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ராசியினுடைய முதல் நட்சத்திரமும் அதே மாதிரி இந்த மேச மண்டலத்தில் முடியக்கூடிய கடைசி நட்சத்திரமும் கண்டாந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குல்ல, அந்த 9 கிரகங்களுக்கு நட்சத்திரம் அசைன் பண்ணப்பட்டிருக்குல்ல. அப்போ முதல் 9 நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அதில் முதல் நட்சத்திரமும் கடைசி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும், முதல் நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதமும் கடைசி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் பார்த்திங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் மக நட்சத்திரம் 1ஆம் பாதமும் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதமும் பார்த்திங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது ரவுண்டில் மூல நட்சத்திரம் 1ங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம் 1ஆம் பாதம், ரேவதி 4ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதாவது ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் 1ஆம் பாதமும் முடியக்கூடிய நட்சத்திரம் 4ஆம் பாதமும் 3 ரவுண்ட்லேயும் வரும். அப்போ மொத்தம் 6 நட்சத்திரங்கள் வருது. இந்த 6 நட்சத்திரங்களும் கண்டாந்திர நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் கண்டாந்திர நட்சத்திரங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தான் கண்டாந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இதில் ஆயுள் பாதிப்பு எப்படி வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க ஜாதகத்தில். லக்னம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த லக்னம் உட்கார்றது இந்த கண்டாந்தர நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய அஸ்வினி 1, ஆயில்யம் 4, மகம் 1, கேட்டை 4, மூலம் 1, ரேவதி 4, இந்த 6 நட்சத்திர பாதங்களுக்குள்ள ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் லக்ன புள்ளி போய் உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லக்னம் அதில் போய் உட்காந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக கண்டத்தை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆயுளில் பாதிப்பு இருக்குது இந்த ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கண்டாந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். அஸ்வினி 1, ஆயில்யம் 4, மகம் 1, கேட்டை 4, மூலம் 1, ரேவதி 4. இந்த நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரத்தினுடைய இறுதி 2 டிகிரியும் முதல் நட்சத்திரத்தினுடைய முதல் 2 டிகிரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப மோசமான ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது இந்த ராசியில் பார்த்திங்கன்னா மீன ராசியில் கடைசி 28லேருந்து 30 டிகிரி, அதே மாதிரி மீன ராசியில் 28லேருந்து 30 டிகிரி, மேச ராசியில் 0லேருந்து 2 டிகிரி. இந்த டிகிரிக்குள்ளே ஏதோ ஒரு கிரகம் போய் உட்காருதுன்னு அப்படின்னா அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய காரத்துவ இது பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு லக்ன புள்ளி அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது முதல் 2 டிகிரிக்குள்ளே அந்த லக்னம் போய் அந்த லக்ன புள்ளியில் உட்காருது அப்படின்னா, அதான் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் லக்ன புள்ளி நிற்கிது அப்படின்னா, முதல் 2 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இந்த ஜாதகர் கண்டத்தை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அந்த கண்டத்திலேருந்து அவர் தப்பிப்பாரா, அந்த கண்டத்தில் அவர் இறந்து போயிடுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலுவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஜாதகர் கண்டத்தை சந்தித்து அதிலேருந்து தப்பிப்பார். லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலு இழந்த நிலையில் இருந்து இந்த லக்ன புள்ளி இந்த கண்டாந்தர நட்சத்திரத்தில் முதல் 2 டிகிரிலையும் அல்லது கடைசி இந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடைசி இறுதி 2 டிகிரிலையும் இருந்தது அப்படின்னா
லக்ன சந்தின்னு சொல்லுவோம். அதை லக்ன சந்தி அப்படின்னா இந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் நடுவில் வந்து தத்தி தாவுறது, அந்த ஸ்டேஜில் இருக்கிறது. அதாவது கடைசி 2 டிகிரி, இதில் முதல் 2 டிகிரி, அதை தான் வந்து நம்ம லக்ன சந்தின்னு சொல்கிறோம், ராசி சந்தின்னு சொல்கிறோம். அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடம். இப்போ உதாரணத்துக்கு இதுதான் தமிழ்நாடு, இதுதான் கேரளா அப்படின்னா தமிழ்நாடும் கேரளாவும் சந்திக்கக்கூடிய அந்த பார்டரை தான் நம்ம வந்து லக்ன சந்தின்னு சொல்கிறோம். அந்த லக்ன சந்தி, அந்த எண்டு பாயிண்ட், ரெண்டு கனெக்ட் ஆகக்கூடிய பாயிண்டில் வந்து எந்த கிரகம் போய் நிற்கிதோ அல்லது லக்ன புள்ளி வந்து அங்கே போய் நின்றுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரக உறவுகள் வந்து பாதிக்கப்படும். அந்த லக்னம் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து கண்டம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த கண்டத்தினால வந்து இந்த ஜாதகர் வந்து இறந்து போவாரா அல்லது பொழைப்பாரா அப்படிங்கிறது அவர் தசாபுத்தியை பொறுத்து மாறும். அதே மாதிரி வந்து லக்னம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலுவாக இருக்க பட்சத்தில் அந்த கண்டத்திலேருந்து ஜாதகர் தப்பிப்பார். சரியான தசாபுத்தியும் இல்லை, கோச்சாரமும் சரியில்லை, அதே மாதிரி வந்து இந்த ஜாதகருக்கு வந்து என்ன சொல்கிறது, வலுவான நிலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கண்டத்து மூலிமா ஜாதகர் வந்து மரணம் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வந்து இறந்து போவாங்க பார்த்தீங்களா, அற்பாயில் வந்து இறந்து போவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 50 to 60% ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ன புள்ளி வந்து இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் இறுதி பகுதியிலையோ தொடக்க பகுதியிலையோ இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். 50லேருந்து 60% ஜாதகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். லக்ன புள்ளி வந்து இந்த கண்டாந்த நட்சத்திர பாதங்களில் விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டத்தை ஏற்படுத்தும். அதுலேருந்து பொழைப்பாரா பொழைக்க மாட்டாராங்கிறது இந்த தசாபுத்தியை பொறுத்தும் அந்த லக்னாதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியுடைய வலுவை பொறுத்தும் உயிர் வாழ்வாரா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். அது வந்து நீங்கள் ஜாதகத்தை எடுத்து இறந்தவங்க ஜாதகத்தை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கோச்சாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ராகு வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு, ராகு வந்து அந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கோச்சார ராகு வரும்போது அந்த கண்டத்தையும் கொடுக்கும். இது எல்லாருக்குமே வந்து இது கொடுக்கும். ஆனால் அதுலேருந்து சிலர் வந்து தப்பிப்பாங்க, சிலர் வந்து ஆயுள் கண்டத்தினால இறந்து போவாங்க. அது எப்படி பார்க்கணுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லக்னாதிபதி வலுவும் 8ஆம் அதிபதி வலுவும் பார்க்கணும். நடக்கக்கூடிய தசையும் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டம் ஏற்பட்டு தப்பிப்பாங்க. கோச்சாரத்தில் ராகு வந்து இந்த கண்டாந்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டோட டச் ஆகும்போது கண்டம் ஏற்படும். பொழைப்பாரா மாட்டாராங்கிறது தசாபுத்தியும் முடிவு பண்ணும். லக்ன அதிபதியினுடைய வலுவும் 8ஆம் அதிபதியினுடைய வலுவும் முடிவு பண்ணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த லக்ன சந்தியில், அதாவது இந்த லக்ன சந்தி ராசி சந்தியில் பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி விழுந்தது அப்படின்னா ஜாதகருக்கு வந்து கொஞ்ச நாள் வாழ்வார், கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சூரியன் வந்து இந்த கண்டாந்தர நட்சத்திரத்தில் சொல்லப்பட்டதில் வந்து சூரியன் போய் நின்றுச்சு அப்படின்னா தந்தைக்கு கண்டம், சந்திரன் போய் நின்றது அப்படின்னா தாய்க்கு வந்து கண்டம் ஏற்படும், புதன் நின்றுச்சு அப்படின்னா தாய் மாமனுக்கோ அல்லது நண்பனுக்கோ கண்டம் ஏற்படும், குரு நின்றுச்சுன்னா ஜாதகனுக்கு அல்லது பெரியப்பாவுக்கு கண்டம் ஏற்படும், சுக்கிரன் நின்னது அப்படின்னா மனைவிக்கோ அல்லது ஜாதகிக்கோ கண்டம் ஏற்படும். பெண் ஜாதகமாக இருந்தால் ஜாதகிக்கு வந்து கண்டம் ஏற்படும், ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கு வந்து கண்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். சனி அப்படிங்கிறது இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் இறுதி பகுதியில் லக்ன சந்தி ராசி சந்தியில் இருந்தது அப்படின்னா சித்தப்பாவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். செவ்வாய் வந்து இந்த ரெண்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல வந்து இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா இளைய சகோதரன் வந்து கண்டத்தை சந்திப்பான். ராகு இருந்ததுன்னா தாத்தாவுக்கு கண்டம் ஏற்படும், கேது இருந்ததுன்னா பாட்டிக்கு வந்து கண்டம் ஏற்படும். இப்படி வந்து இந்த கண்டாந்தர நட்சத்திரங்கிறதே ரொம்ப மோசமான அமைப்பு. அதில் கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். அதில் ஆயிலை வந்து பறிக்குதா, ஆயிலை நீட்டிக்குதா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தினுடைய லக்ன அதிபதியினுடைய பவரையும் 8ஆம் அதிபதியினுடைய பவரையும் வச்சு நடப்பு தசாபதியும் வச்சு நம்ம வந்து தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த கண்டாந்தர நட்சத்திரம் ஆயுள் பாதிப்பு இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.